இல்லாமல், உம்முடைய துணை இல்லாமல் இந்த தீமை நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே என்னால வாழ முடியாதப்பா. இயேசுவே, உங்களுடைய துணை வேண்டும் அப்பா. கண்களை மூடுவோமா? எல்லா பிள்ளைகளும் கைகளை விரித்து பிடிப்போமா? உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு, இயேசு உன்னுடைய வாழ்விலே வந்தால் உன்னுடைய வாழ்வு மாறும். அன்பு மக்களே, வானத்துக்கு கீழ் பூமிக்கு மேல் நீ மீட்பு பெற, பாவத்தில் இருந்து சாபத்திலிருந்து மீட்பு பெற இயேசுவை தவிர வேறொரு நாமம் கிடையாது. அந்த நாமத்தை அறிக்கை செய்வோமா? இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? இயேசுவே, இயேசுவேன்னு வாரும் இயேசுவே, என்னுடைய வாழ்விலே வாரும் இயேசுவே, உடைந்து போயிருக்கிற என்னுடைய வாழ்விலே வாரும் இயேசுவே, நொறுக்கப்பட்டு போயிருக்கிற என்னுடைய வாழ்விலே வாரும் இயேசுவேன்னு சொல்லி கண்களை மூடிக்கொண்டு, எல்லா மக்களும் கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடல் வரிகளை இணைந்து ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி எல்லோரும். Thank you Jesus. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்லுங்கள் எல்லோரும். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சேர்ந்து பாடுவோம் எல்லோரும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்களை மூடிக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல். கண்களை மூடுவோமா? ஒப்பு கொடுப்போமா? நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பு மக்களை, கண்களை மூடுவோமா? கண்களை மூடி, கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேலே உயர்த்தி பிடிப்போமா? கைகளை உயர்த்தி கொண்டு, இருளான என்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த கால வாழ்விலே வந்து போன பாவங்கள், தீமைகள், கடந்த கால வாழ்விலே வந்து போன எல்லா குறைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் இயேசுவே. ஒப்பு கொடுப்போமா? இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும், என் கூடவே. வாய் திறந்து சொல்லுவோமா? ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான். Thank you Jesus. Love you Jesus. என் பக்கத்திலே இரும் ஓ. Love you Jesus. நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் நான். அப்படியே கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்துவோமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ரெண்டு கரங்களும் தலைக்கு மேல உயர்த்தி, உங்களுக்கு இயேசுவை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சத்தமா வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுமா? உங்க பக்கத்துல நிக்கிற ஒரு 10 பேர் கேட்கிற சத்தத்துல, உங்க பக்கத்துல நிக்கிற ஒரு 10 பேர் கேட்கிற சத்தத்துல, நீங்க பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு இயேசுவை எவ்வளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சத்தமா இயேசுவேன்னு நாம் கூப்பிட போகிறோம். இயேசுவே வாரும், இயேசுவே என்னுடைய வாழ்வை மாற்ற வாரும் இயேசுவே. இருளாக இருக்கிற ஆண்டவரே, உயிரற்று போய் இருக்கிற என்னுடைய வாழ்வை ஆண்டவரே ஒளியாக மாற்ற வாரும் இயேசுவே. உயிர் பெற செய்ய வாரும் இயேசுவேன்னு சொல்லி ரெண்டு கரங்களை வானோக்கி உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லுவோம். இயேசுவே வாரும் இயேசுவே. Thank you Jesus. Love you Jesus. We praise you Jesus. We thank you Lord. Hallelujah, 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 hallelujah. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல். என் பக்கத்திலே இரும் ஓ இயேசு, நீர் இல்லாமல் நான். ஆமென். சொல்லுங்க. இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அவரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசு என்னோடு இருக்க, இயேசு என்னோடு இருக்க நான் எதற்கும் கலங்க மாட்டேன். மாதா என்னோடு இருக்க, மாதா என்னோடு இருக்க நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3. பைபிளில் தாவீது அரசர் இருக்கிறார் இல்லையா? தாவீது அரசர் அவர் எவ்வளோ பேர் தெரியுமா வச்சுருந்தார்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்று 2000 பேருக்கு மேலே வச்சுருந்தாருங்க. அடேங்க அப்பா, எத்தனை பேர்? 2000 பேர். 2000 பேருக்கு மேலே ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் இசை மீட்டுவதற்கும் 2000க்கு மேலே அந்த இசை மீட்டுகின்றவர்களை வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் தாவீது அரசரினுடைய பெயர் நிலைத்து நிற்கின்றது. இயேசுவே தாவீதின் மகனே. எப்படி? இயேசுவே, ஆண்டவர் இயேசுவை தாவீதின் மகன் என்று கோட் பண்றாங்க இல்லையா? இந்த ப்ரமோஷன் அவருக்கு எப்படி கிடைத்தது? ஆண்டவர் இந்த பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு, உன்னதமான நிலைக்கு தாவீது அரசரை ஏன் உயர்த்தினார் என்றால், அவர் எப்பொழுதும் கடவுளை துதித்தவராக இருந்தார். இந்த டாக்குடைய இது என்ன டாபிக், என்ன மையக்கருத்தன? தேர்ந்து தெளிதல். தேர்ந்து தெளிதல், கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். இன்றைக்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ரொம்பவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது புனித இன்னாசியாரினுடைய வாழ்வில் இருந்து இன்றைக்கு தேர்ந்து தெளிதல் அப்படின்னு சொன்னாலே புனித இன்னாசியாரை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? கல்லூரியினுடைய இயேசு சபையினுடைய யார்? புனித இன்னாசியார் யார்? ஃபவுண்டர் இல்லையா? வெரி குட். அவர் அதற்கு பெயர் போனவர். தேர்ந்து தெளிதல் என்ற இந்த கருத்தில் புனித இன்னாசியாரினுடைய அவர் கொடுத்த இந்த உலகிற்கு கொடுத்த அனுபவம், அவருடைய இந்த கைடன்ஸ் மிகவும் முக்கியமான ஒன்று. தேர்ந்து தெளிதல். இன்றைக்கு ஒரு மனிதனிடத்தில் இந்த தேர்ந்து தெளிதல் என்ற ஒரு அறிவு மட்டும் இருக்கும் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக் கொள்வான். பயனுள்ள விதமாக அந்த மனிதனுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்கல்ல இன்றைக்கு, ஏன்னா எல்லாருமே ஃபோனை தான் சுற்றி வர்றாங்க. பிஷப்லேருந்து வரக்கூடிய எல்லாருமே ஃபோனே தான் பேசுகிறீங்க. ஏன்னா ஃபோன் தானே எல்லாத்தையும் கெடுக்குது இல்லையா? கூடவே ஒரு பெரிய பிசாசை கையில் சுற்றிக்கிட்டே தரணும் இல்லையா? எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இந்த ஃபோன் தான். சாப்பிட்ற நேரம் கூட சாப்பாட்டை பார்க்குறானா இல்லையோ, என்ன செய்கிறான்? என்ன செய்கிறீங்க? சொல்கிறத செய்கிறதானே கேட்குறேன். என்ன செய்கிறோம்? பிள்ளைங்க என்ன செய்கிறீங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் சில ஆட்கள்லாம் செய்வாங்க, அப்புறம் சாப்பிட்ற நேரம் காலுக்கு மேலே காலை போட்டுட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலுக்கு மேலே டாக்டரை நான் இப்போ இடையில ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற நேரம் பார்க்குறேன். டாக்டருக்கு படிக்கிற MBBS மெடிசின் பண்ணுற ஒரு பொண்ணு
காலுக்கு மேலே காலை போட்டுட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. நானும் போயிட்டு மைண்ட் யுவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்லாமான்னு யோசித்தேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்து அது பேசுச்சுன்னா என்னான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு பொது இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உணவு உண்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளரி லைஃபை கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மெடிசனுக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்திருப்பாங்க இல்லையா? நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதில் கட் ஆஃப் மார்க் பாஸ் பண்ணி இல்லையா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த சகோதரிக்கு உண்ணுகின்ற பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் வந்து ஒரு மெடிசின் ஷீட் வாங்கி உள்ள படிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிதல் இல்லை. உண்ணுகின்ற பொழுது, உணவு சாப்பிடுகின்ற பொழுது தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தேர்வு இல்லை, ஒரு தெளிவு இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஒழுக்கங்கள், நீ ஜெபிக்கிறியோ ஜெபிக்கலையோ, ஆனால் நம்முடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை கடவுளினுடைய என்ன செய்யும்? ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கை கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த அந்த பொண்ணுக்கு என்ன தெளிவில்லை? சாப்பிட்ற நேரம் காலுக்கு மேலே கால் போடக்கூடாது, சாப்பாட்டிற்கென்று உண்ணுகின்ற உணவிற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு பொது இடத்தில் ஒரு பெண்ணாக இருக்கின்ற நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த போஸ்டர் தெரியல பாருங்க, எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஒழுக்கம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு ஒரு மரியாதை இல்லை, ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நம்மள சில பேர் இருக்கலாம், நான் நல்லா படிக்கிறேன் இல்லையா? இங்கே படிக்கிறது எத்தனை பேர்? சிப்பால படிக்கிறது எத்தனை பேர்? சிப்பால படிக்கிறவங்க இருக்கீங்களா? MBA பிஸ்னஸ் அகாடமியில் படிக்கிறவங்க யாரும் இல்லையா? அங்கே படிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. நாம் நினைக்கலாம், நான் நல்லா படிக்கிறேன், நல்ல ஸ்கோரை பண்ணுறேன், 3rd இயர் கேம்பஸ் வரும், தோஸ் ஆர் டூயிங் MBA, 2nd இயர் 1.5 வருஷத்தில் வந்து கேம்பஸ் வரும், அதில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். எஸ், அஃப்கோர்ஸ், நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் போகலாம், யூ கேன் அச்சீவ். பட் ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்வில் கடந்து வர வேண்டும் என்றால் ஆண்டவரால் அன்றி என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது. புனித அகஸ்தீனார் கூறுவார், உன்னை உன்னால் அன்றி கடவுளால் கூட என்ன செய்ய முடியாது, மீட்க இயலாது. உன்னை சொல்லுங்க, உன்னை உன்னால் அன்றி கடவுளால் கூட மீட்க இயலாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இந்த தேர்ந்து தெளிதல் என்ற இந்த கிஃப்டில், இந்த ஆசீர்வாதத்தை, இந்த தெளிவோடு இல்லாமல் உன்னுடைய வாழ்வை வாழுகின்ற பொழுது, கவனிங்க, லிசன், இந்த தெளிவுடன் வாழ பழகவில்லை என்றால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்வு அழிவை நோக்கி போவதை நாம் காண முடியும். இந்த வயது அப்படின்னு சொல்றது படிக்கக்கூடிய ஒரு வயசு இல்லையா? படிக்கக்கூடிய வயசு. இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த வயதை கடந்து வந்தவர்கள் தான். எங்களுடைய நட்பு வட்டாரங்களை எடுத்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கும் நன்றாக தன்னுடைய வாழ்வை பாதுகாத்து கொண்டவர்கள், தெளிவோடு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறார்கள். ஆனால்
எவனொருவன் இந்த வாலிப பருவத்தில் தெளிவில்லாது வாழ்ந்து கொண்டிருந்தானோ அவனெல்லாம் இன்றைக்கு வரையிலும் சீரழிந்து கொண்டு இருக்கிறான். ஒரு நல்ல உத்தியோகம் இல்லை, குடிக்கு அடிமைப்பட்டு, ஒரு நல்ல வேலை இல்லாமல், அங்கும் இங்குமா ஒரு சாதாரண ஒரு வேலை கூட இல்லாமல் சீரழிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு வாழ்க்கை. தன்னுடைய வாழ்வை தெளிவுடன் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நேரமெல்லாம் பாதுகாத்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்த அந்த வாழ்க்கை இன்றைக்கு அவர்களை நிம்மதியோடு வாழ வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. 1521 புனித இன்னாசியார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் படைத்தளபதியாக மாற வேண்டும் என்றும் ஒரு வலிமை மிக்க ஒரு போர் வீரர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே தானே படிக்கிறீங்க, இங்கே படிக்கிறோம். புனித இன்னாசியாரினுடைய வாழ்க்கையை பற்றி தெரியுமா? ஏதோ தெரியும் ஃபாதர் சொல்லியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு அட்வைஸ் அப்படினாலே ஆகாதது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அட்வைஸ் அப்படினாலே ஆகாத ஒன்று இந்த ஜென்ரேஷனுக்கு. இந்த கோவிட் இஷ்யூக்கும் அப்புறம் வந்தாங்க பாருங்க ஒரு ஜென்ரேஷன், those who are finished your SSLC after COVID. அதெல்லாம் ரொம்பவும் வித்தியாசமான பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். உண்மை தானே? ஏன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு தான் ஃபோன் என்னாச்சு, ஸ்கூல்ல இருந்தே கொடுக்கப்பட்டது. ஒரு நியூக்ளியர் பாமை கையில் கொண்டு சுற்றிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது நியூக்ளியர் பாம்னு சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்லலாம்? ஒரு பெரிய ஃபுல் பாட்டில் விஸ்கி ஆர் பிராண்டின்னு சொல்லலாம் இல்லையா? இப்படி மொத்தம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கான மொத்த விஷயமும் உள்ள இருக்குன்னு சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அது நன்மையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறத ஸ்டூடெண்ட்ஸை நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள். இந்த ஃபோனை பயனுள்ள விதமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பான். இடையில ஒரு 11th படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஃபோன் இல்லாமல் அந்த பொண்ணால் என்ன செய்ய முடியல, வாழ முடியல. ஃபோன் ஒரு பையனை லவ் பண்ணுது, அதுக்கு அவங்க கூட பேசணும், இன்ஸ்டாவில் சேட் பண்ணணும், ஃபோனில் இந்த கொரியன் மூவிஸ் எல்லாம் பார்க்கணும், அது எக்ஸட்ரா. ஃபோன் வீட்டில் வாங்கி வைக்கிறாங்க. பாவம் பிள்ளை வாழ்க்கை சீரழிதே அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. இந்த பிள்ளை என்ன செய்யுது, பிளேடுனால கையை அறுத்துக்கிட்டு, சரி ரூமில் இருக்கக்கூடிய பிளேடு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஷார்ப்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப்னரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிளேடு எடுத்துகிட்டு என்ன செய்யுது, கையை கிழிச்சிட்டு நிற்கிது. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? ஃபோன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் வாழ முடியாது. பிச்சை எடுக்கிற மாதிரி அந்த அம்மாட்ட கேட்குது, அம்மா ஃபோனை கொடுங்கம்மா, ஃபோனை கொடுங்கம்மா, ஃபோனை கொடுங்கம்மா. எத்தனை மணிக்கு? நைட் 2 மணிக்கு அம்மாவை எழுப்பி லிட்டரலி she was begging கேட்குறாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கின்றவர்கள், இளைய சமுதாயமாக இருக்கின்றவர்களுடைய தேர்ந்து தெளிதல், அவர்களுடைய ஒழுக்கம் நிறைந்த வாழ்வு
எதை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கின்றது? புனித இன்னாசியாருடைய தேர்ந்து தெளிதல் என்ற இந்த அனுபவமானது அவர் இந்த உலகத்தில் நல்ல ஒரு போர் வீரராக இருக்க வேண்டும் என்று அவர் லட்சியத்தோடு வாழுகின்ற மனிதர். என்ன செய்யறாங்க? தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி எதிரி படைகள் முன்னேறி கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த இடத்துல? பாம்ப்ளோனான்னு சொல்லக்கூடிய இடத்தில் 16வது நூற்றாண்டில் இந்த சம்பவம் நடக்கிறது. அவரோடு சார்ந்த போர் வீரர்கள் எல்லாம் பயந்து என்ன செய்றாங்க? பின்வாங்குறாங்க, ஓடி போறாங்க. ஆனால் இவருடைய வைராக்கியம் என்ன? அந்த வீர வைராக்கியம். நான் ஒருத்தனால இருந்தாலும் என்ன செய்யணும்? இந்த படங்களில் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒருத்தன் இருந்தாலும் அதில் 50 பேரையாவது சாவடிக்காம விட மாட்டேன்டா இல்லையா? அதே போல அவரும் ஒரு வீர வைராக்கியத்தோடு தனி மனிதனாக நின்று போராடுகிறார். அந்த போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்க? குண்டு வீசுகிறார்கள். அது அவர் காலில் விழுந்து அவரால் நடக்க முடியாமல் ஆகிறது. பாம்ப்ளோனான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறார்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கப்படுகிறார். இப்போ இவ்வளவு காலம் அவரால் நடக்க முடியாது, சிகிச்சைக்காக அந்த மருத்துவமனையிலே தங்கி இருக்க வேண்டும். என்ன செய்கிறாரு? எனக்கு ஏதாவது புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது நாவல்ஸ் இருந்தால் கொடுங்க, எனக்கு நேரம் போகலை, எனக்கு படிக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க? ஒரு பைபிளையும் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் கொடுக்கிறார்கள். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? புனிதருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறார். அவருக்குள்ளாக ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, ஒரு தெளிவு உண்டாகிறது. அதுவரையிலும் சிறந்த ஒரு போர் வீரராக மாற வேண்டும் என்ற அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுது புனிதர்களுடைய வாழ்க்கையை அவர் படிக்க ஆரம்பிக்கின்றாரோ அதிலிருந்து அவருக்குள்ளாக ஒரு தெளிவு கிடைக்கிறது, ஒரு மாற்றம் உருவாகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இது உங்களை எத்தனை பேர் எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புக்கு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது? ஒரு புத்தகம் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன், இந்த கோலின் புக்கெல்லாம் படித்தேன்னு சொன்னீங்கன்னா ஓடி போயிருங்க. அப்படியே வந்து அக்லி லவ், இந்த கோலின் ஆத்தர் கால்டு கோலின், இவரோட புத்தகங்கள் ஹண்ட்லிங் லவ், இந்த மாதிரி புத்தகமெல்லாம் வாசித்துனுங்க. கேம்பஸுக்கு வெளியே ஓடி போயிரு. பிரைஸ் அலோன். பசங்களில் படிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லையா? படிக்கலை. அந்த மாதிரி புத்தகம் கேள்விப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாது? படிக்கக்கூடாது. புரியுதா? இட்ஸ் காஷன், அறிவிப்பு. அக்லி லவ் இதெல்லாம் படிக்கக்கூடாது. சரியா? பிரைஸ் அலோன். என்ன புக்கு படிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு புத்தகத்தை முழுசாக படிச்சிருக்கேன். சும்மா இதுல எல்லாம் வெக்கப்படக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாராவது? அட பாவிகளா, ஒரு புக்கு கூட படிச்சது இல்லையா? அட்லீஸ்ட் குமுதம் புக்கு படிச்சிருக்கேன், ஆனந்த விகடன் ஒன்றும் படிக்கல. அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பராவது ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லாக படித்தேன் அப்படின்றவங்க எங்கடா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எங்கே இருக்கிறீங்க? இந்த பூமியில் தான் இருக்கீங்களா? இல்லைனா அவர் இது ஏலியன்ஸா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படிக்கணும். சரிங்களா? படிக்கணும். If you put down your heads to read, if you raise your head, முடிங்க. If you put down your heads to read,
today if you have put your heads down to read, tomorrow you will raise your head. Rhyming la. To lead. To lead. If you put down your heads to read, you will raise your heads to lead. மனசுல நல்லா வச்சுக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லோரும் படித்தவர்களே. சாதிச்ச எல்லாரும் படிச்சாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் படித்தவன் எல்லாம் என்ன செய்திருக்கிறான்? சாதித்திருக்கிறான். படிங்க, வாசிங்க. யூ கேன் கெயின் த நாலேஜ். இப்போ சொல்கிறேன் இப்போ இதில் ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸ் இருக்கு, இந்த ஸ்பீக்கர் இருக்கு. தெளிவோடு இருக்கிறீர்கள் என்றால் அவன் புத்தகத்தை நேசிக்கின்றவனாக இருப்பான். அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு பகுதியில் ஒரு புத்தகச்சாலை திறக்கப்படுகிறது என்றால், ஒரு இடத்தில் ஒரு புத்தகச்சாலை, ஒரு நாட்டில் ஒரு புத்தகச்சாலை திறக்கப்படுகிறது என்றால் அந்த நாட்டில் ஒரு சிறைச்சாலை என்ன செய்யப்படுமா? மூடப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் இல்லையா, எம்பிஏ முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு போகிறேன்னு வச்சுக்கேன். இன்டர்வியூவில் என்ன, இன்டர்வியூவர் உங்களுக்கு எம்பிஏ சப்ஜெக்டை மட்டும் கேட்பாரா? சப்ஜெக்ட் மட்டும் கேட்பாரா? இந்த கரண்ட் செனாரியோவில் என்ன நடக்குது, நீ எவ்வளவு தூரம் உன்னுடைய நாலேஜில் அப்டேட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்பாங்க. நம்முடைய நாலேஜ் எல்லாம் என்ன, இன்ஸ்டாவில் எவன் என்ன போடுறான், யூடியூப்பில் என்ன வருது, என்ன கொரியன் மூவி புதுசாக வந்திருக்கு இல்லையா, பிடிஎஸ் என்ன பாட்டு விட்டுருக்காங்க, வி என்ன ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கான், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பிரைஸ் தி லார்ட். அப்படி தானே போயிட்டுருக்கு. ஃபாரின் கல்ச்சரில் என்ன மாதிரி ட்ரெஸ் இப்போ புதுசாக வந்துட்டுருக்கு. அது இங்கே இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அந்த டிஷர்ட் வந்துட்டா, ஜீன்ஸ் வந்துட்டா, அந்த டாப்ஸ் வந்துட்டா, அந்த ட்ரெஸ் வந்தால் லொட்டு லொசிக்கணும் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. There are houses. Each and every day the Amazon Flipkart is coming. உண்மையா இல்லையா? வர்றாங்களா இல்லையா? தினந்தோறும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து ஏதாவது ஒன்றிலிருந்து வரக்கூடிய வீடுகள் இருக்கிறது. இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆவாங்க? அவனுக்கு சொந்த பந்தம்னா என்னதுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லாமே இந்த ஃபோன் அப்படின்றது மாதிரியே தான் வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சொந்தக்காரங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இல்லையா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முன்னாடி இருந்திருப்பாங்க. இப்போல்லாம் அவங்களிடத்துல நல்லா பேசுகிறீங்களா, கொஞ்சமாவது பேசுகிறீங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சமாவது பேசுகிறீங்களா? கொஞ்சம் கிராமப்புறமாக கொஞ்சம் இன்டீரியராக இருந்து வர்றவங்க பேசுவீங்க. கொஞ்சம் சிட்டி ஓரியண்டாக இருக்கிறவங்க பேசுகிறீங்களா? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பேசுவீங்க, வந்தால் கூட நல்லா இருக்கீங்களா அங்கிள், நல்லா இருக்கீங்களா ஆண்டி, நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஹெல்த் எப்படி இருக்குது, தங்கச்சி நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க, இப்படி எக்ஸ்ட்ரா கான்வர்சேஷன் இருக்கா? ஒரு சில பேரெல்லாம் வச்சு சொல்கிறத வச்சு சொல்லக்கூடாது. ஏங்க பாதி எல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க, மற்ற எல்லாம் சைலண்ட் மோடு இல்லையா? அப்படி என்றால் இந்த உலகம் நீங்கள் கேரி பண்ணக்கூடிய இந்த மொபைல்னால உங்களுடைய தேர்ந்து தெளிதல் என்பது காலைக்கீழ விடுமா? தேர்ந்து தெளிதல் என்பது எங்கு போய்கொண்டு இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒழுக்கங்களையும்
உங்களை கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா ரொம்ப தெளிவாக வளர்த்தாங்க இல்லையா? ரொம்ப தெளிவாக வளர்த்தாங்க இல்லையா? இன்றைக்கு உயிரில்லாத ஒன்று உங்களுக்கு உயிர் கொடுத்து, உடல் கொடுத்து, ஒழுக்கம் கொடுத்து, இத்தனை வயது வரைக்கும் உங்களை வளர்த்து வந்த உங்கள் பெற்றோர்களுடைய வழிநடத்தல்களை இழந்துவிட்டு உயிரில்லாத ஒரு இத்தனுண்டு தம்மா துண்டு ஃபோனு உங்களை என்ன செய்து உங்களை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. ஒத்துக்கிறீங்களா? டு யூ அக்செப்ட் இட்? ஒத்துக்கிறீங்களா? ஒரு சாதாரண ஃபோனுக்கு நம்ம இப்படி நாசமாகிட்டு இருக்கிறோமே, அது நம்மளை ரூல் பண்ணுற மாதிரி நாம் நம்மையே இழந்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஒரு மோடில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். கவனியுங்கள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட, அங்கே அந்த மேனேஜர் நமக்கு இன்டர்வியூ வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு குவாலிட்டி எதிர்பார்ப்பார். ட்ரெஸ் கோடில் இருந்து, நம்முடைய போஸ்டரில் இருந்து, நம்முடைய நாம் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அப்சர்வ் பண்ணுவார் இல்லையா? அப்சர்வ் பண்ணுவார். ஆனால் அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? என்ன செய்கிறோம்? என்ன ஒரு நிசப்தம், இல்லை பயங்கரமாக சீரியஸாக உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா? ஒரு சிலர்லாம் உட்காந்துருந்து மெடிடேஷனுக்கு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நம்மிடத்தில் இருந்த இந்த குவாலிட்டிஸை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? இன்னைக்கு கடவுள் வாலிபர்களாக வாழ்கின்ற நம்மிடத்திலிருந்து ஒரு தெளிவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த தெளிவோடு நாம் வாழ்கின்ற பொழுதுதான், ஏன்னா ரொம்ப அதிகமாக ஸ்கிரிப்சர் ஓரியண்டாக போகணும்னு விருப்பப்படலை. ஏன்னா ஸ்கிரிப்சராக உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? என்னடா ஃபாதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 அரசர்கள், இந்த ஒரு இதை மட்டும் நாம் வாசிக்கலாம் சரியா? 1 அரசர்கள் 3வது அதிகாரம் 9வது இறைவசனம். யாரும் வாசிக்க மாட்டீங்களா? உம் மக்களுக்கு நீதி வழங்கவும், நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தாரும். எத்தனை பேர் ஒரு நல்ல ஞானம் நிறைந்த இதயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? ஞானம் நிறைந்த இதயம். நல்ல காலையில் தானே சொன்னேன், இந்த காக்கை அரக்கை இதெல்லாம் நல்ல நல்ல நல்ல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஞானம் நிறைந்த இருதயம். இன்னைக்கு வேதத்தில் சாலமோன், அரசர் சாலமோன் கடவுளினுடைய ஞானத்தினால் நிறைக்க பெற்றிருந்தார். ஆனால் எப்பொழுது அவருடைய செயல்பாடானது தெளிவில்லாது போனதோ என்ன செய்கிறார் அந்த மனிதன்? சாலமோன் என்ன செய்கிறார்? பாவத்தில் விழுந்து போகிறார். அதனால் கடவுளினுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று அவர் செய்த முயற்சிகள் எல்லாம் அவர் செய்தார். எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு ஆசையோடு இருந்தார். ஆனால் என்ன செய்ய முடியல? அவரால் முடிந்திருக்கும். அந்த பாவத்தில் விழாது இருந்திருந்தால், தெளிவோடு இருந்திருந்தால், சாலமோன் அரசர்னால என்ன செஞ்சிருக்க முடியும்? கடவுளுக்கென்று
கட்டி கொண்டிருந்த அந்த ஆலயத்தை அவர் நிச்சயமாக கட்டி முடித்திருந்திருப்பார். ஆனால் என்ன செய்ய முடியல, அவரால் கட்டி முடிக்க முடியவில்லை. அவர் மகன் அதை செய்து முடித்தார். ஏன்? ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. அவரால் தான் அவருடைய ஆலயம் முடிக்கப்பட முடியும் என்று சாலமோனை என்ன செய்யல, ஆண்டவர் அனுமதிக்கவில்லை கடவுளினுடைய ஆலயத்தை முடிப்பதற்கு. காரணம் என்ன? அவர் தெளிவில்லாது, கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருந்தும், அவருக்கு தெளிந்து வாழ்வதற்கு கடவுளுடைய ஞானத்தை கொடுத்திருந்தும் அவர் என்ன செஞ்சாரு? தவறு செய்தார். என்ன தவறு செய்தார் ஃபாதர்? ஏகப்பட்ட மனைவிகளை வச்சிருந்தார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் எழுந்திருங்க பார்க்கலாம். எழுந்திருக்கலாமா? கொடுத்திருக்கின்ற அந்த ஞானத்தில் வாழுகின்ற பொழுது அவன் என்னுடைய வாழ்வு என்றைக்குமே என்ன செய்யாது. உண்மையிலேயே திருப்பலி நேரங்களில் இங்கெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணானுங்க பார்த்தீங்களா பசங்க, இவங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் இருந்தது. ஒரு பொறுப்போடு இங்கே என்ன செஞ்சாங்க செயல்பட்டு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பாடலாம், ஒரு பாட்டு பாடலாமா? வாலாக்காமல் தலையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? ராஜனோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை வாலாக்காமல். நல்ல தட்டி சொல்லுங்க, தூக்கமெல்லாம் போற மாதிரி தட்டி சொல்லுங்க. பின்னாடி ஒரு சில பேர்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்க. நல்ல தட்டி சொல்லுங்க, வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். ஆக்ஷனோட பாடலாமா? நேரம் இல்லை. இல்ல, கரங்களை உற்சாகமாக தட்டி. இவ்வளவுதான். உற்சாகமா. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி. பசங்களா, கொஞ்சமாவது உற்சாகமாடா. கடைசி டாக் நான் முடிச்ச உடனே இன்னும் 10 நிமிஷத்துல போயிருவேண்டா. நல்ல உற்சாகமாய். நாளைக்கு எல்லாம் வரமாட்டேன், சரிங்களா? உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்கினார். சேர்ந்து இன்னும் சத்தமா. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். கீழே கிடந்த என்ன, கீழே கிடந்த என்ன, கீழே கிடந்த என்ன, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு மகிமை மேல மகிமையை பெற்று தந்தீரோ, பெற்று தந்தி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார்.
துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், கரங்களை உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், வழக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு மேல மேல மகிமை பெற்று தந்து, கீழே கடந்த என்ன மேல தூக்கி வச்சு மகிமை மேல மகிமை. மேல மகிமை. Come on, jump and say, உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். லா 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 லா. லா 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 லா. La 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 la. La 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 la. La 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 la. கீழே கிடந்த என்ன நல்ல சொல்லுங்க, கீழே கிடந்த என்ன மேல தூக்கி நிறுத்தி. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நீங்க சாலக்குடி எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாலக்குடி எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா யூத் ரிட்ரீட் எல்லாம் நடந்துச்சுன்னு அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது பிரேயர்ல கூட இப்படி ஆடுவாங்களா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் தெரியாம கேட்குறேன், இப்போ எஸ்கே நடிக்கிற படம், விஜய் நடிக்கிற படம் இங்கே ஆடினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கல சம்பளத்தில் 1% உங்களுக்கு தர்றாங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவருக்காக பாடி ஆடுகின்ற பொழுது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னங்க அமைதி, என்ன அமைதி? அதுக்காவது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதுக்கு ஆண்டவருக்காக பாடி ஆடுகின்ற பொழுது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இல்லை ஃபாதர், ஆண்டவருக்கு பாடலாம், சரி ஆடலாமா? ஆடி பாருங்க, ஆசீர்வாதம் உங்க பக்கத்தில் வந்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். உங்க கூட சேர்ந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? ஆடும். உற்சாகமாய் கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி, நல்ல ஒரு மூமெண்டோட, நல்ல ஒரு மூமெண்டோட எழுப்புங்களே, எழுப்புங்களா, பாடுங்களேன். உற்சாகமாய். வளர்க்காமல் என்னை தலையாக்குவார், அழக்காமை என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், கீழாக்காமை என்னை மேலாக்குவார். கீழே கிடந்து என்ன மேல தூக்கி வைத்தி, மேல தூக்கி வச்சு மகிமை மேல மகிமை எனக்கு தந்து. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். பாருங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸா? ப்ராமிஸ் பண்ணாம போயிட்டீங்கன்னா ப்ராமிஸ் பண்றீங்களா? நீங்களா ஐ திங்க் குட் சில்ட்ரன், ரைட்? நல்ல பிள்ளைங்க தானே? பிரைஸ் தி லார்ட். என்ன ப்ராமிஸ்? ராஜண்ணன் எப்பொழுதெல்லாம் பாடுறாரோ, உற்சாகப்படுத்துறாரோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? பாடணும், ஆடணும், துதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ராமிஸ், ப்ராமிஸ். பிரைஸ் தி லார்ட். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துட்டேன். ஒன்று, நான் போயிட்டு இதுக்காக வேண்டி என்ன செய்வேன்? நல்லா ஜெபிக்க போகிறேன். நல்லா பாடி துதிச்சு ஆடி ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை
நல்லா கொடுங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், புனித இன்னாசியாரினுடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளவு தேர்ந்து தெளிந்து கிறிஸ்துவுக்காக வீர வைராக்கியமாக அவர் போராடியதால் தான் அவரால் என்ன செய்ய முடிந்தது? அவருக்கு பின் வந்த துறவிகள் ஒவ்வொருவரும், புனித சவேரியாராக இருக்கட்டும், அதன் பிறகு வந்த எத்தனையோ பேர், இந்த உலகத்தில் அநேக புனிதர்களை கொண்ட சபை எது? சபை எது? சேசு சபை, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ், ரைட்? உண்மையா இல்லைங்களா? தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நம்முடைய திருச்சபையில் அதிகமான புனிதர்களை கொண்ட, அநேக திருத்தந்தைகளை கொண்ட சபை. இவருடைய படிப்பினைகளும் இதற்கெல்லாம் காரணம் என்ன? புனித இன்னாசியாரினுடைய இந்த தேர்ந்து தெளிதல் என்ற அனுபவம். உண்மையாகவே நீங்கள் இங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உண்மையா நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க. பொதுவாக சென்ட் சேவியர்ஸ் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ், லயோலா, ஜெஸ்யூட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லையா? பி ஃப்ராங்க், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இவர்களோடு இந்த கல்லூரியில் படிக்கிறோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கு, நான் உண்மையை உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். மரியாதைக்குரிய இறந்து போன ஐயா அப்துல் கலாம் இருக்கார் இல்லையா? திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சேசு சபை ஃபாதரை வந்து சந்திப்பார். யார் வந்து சந்திப்பா? கவனிங்கள் பாய்ஸ், தம்பிகளை கவனிங்க. இறந்து போன நம்முடைய இந்திய தேசத்தை உலகளாவிய புகழ் பெறக்கூடிய வான்வெளி ஆராய்ச்சியில் இஸ்ரோவை ஒரு நிலைக்கு எடுத்து சென்ற, இஸ்ரோவுக்கு முதுகெலும்பாக இருந்து திகழ்ந்த ஐயா அப்துல் கலாம் அவர் திண்டுக்கல்லில் ஒரு அருட்தந்தை, சேசு சபை அருட்தந்தையை வந்து சந்திப்பார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அவர் அந்த அருட்தந்தை, அந்த ஃபாதர் வந்து அவருக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்தார். அவரிடத்திலிருந்து அநேக காரியங்களை அவர் கற்றறிந்தார். அதனால தான் அவர் இவ்வளவு பெரிய ஒரு நபரா உருவானதற்கு அந்த குருவானவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அதை, இந்த நன்றித்தனத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது என்று அவர் எப்பொழுதெல்லாம் லீவுக்கு வர்றாரோ அப்போல்லாம் என்ன செய்வார்? அந்த ஃபாதரை வந்து பார்த்து அவரிடத்துல பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போவார். இப்போ சொல்லுங்க, அவர் பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது சிவப்பு கம்பளம் விரித்து என்ன செய்வாங்க? அப்துல் கலாம் ஐயாவை வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு அருட்தந்தையை தேடி வருகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்த அருட்தந்தை எவ்வளவு பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கிறார் என்று பாருங்கள். அப்படின்னா நீங்கள் இங்கே படிக்கிறீங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்வு ஒரு தெரிந்து தெளிவாக இருப்பதற்கு நீங்கள் இங்கு படிக்கக்கூடிய இந்த ஆண்டுகள் 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ போதுமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சமுதாயத்திலும் ஒரு சிறந்த மாமேதைகளாக ஒரு நல்ல நிலைக்கு உருவாவதற்கு அவை உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் விதைத்துவிட்டு செல்கிறேன். நீரூற்றி பாருங்கள், அது உங்கள் வாழ்வில் வளர்ந்து வேரூன்றி விருட்சம் தந்து உங்களை வாழ வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சற்று கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். Just close your eyes. அன்பு ஆண்டவரே, அருமையான இந்த தம்பி தங்கைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை பின்பற்றிய மனிதர்களில் அனைவரும்
நீர் கொடுத்த ஞானத்தினாலும் நீர் கொடுத்த அந்த தெளிவினாலும் அவர்கள் வழி நடந்தார்கள், உம்முடைய ஒளியிலே பயணித்தார்கள். இவர்களுடைய வாழ்விலும் அதே நெருப்பு இவர்களுடைய இருதயத்தில் பற்றி எரியச் செய்வீராக. இன்றைய நாளிலும் நாளைய நாளிலும் இவர்கள் கேட்கப் போகின்ற செய்தி இவருடைய இருதயங்களிலே ஒரு அக்கினியை பற்றி எரியச் செய்யட்டும். இவர்களுக்கு ஒரு தெய்வ பயத்தையும் ஞானத்தையும் கொடுத்து தேர்ந்து தெளிவடைந்திட புனித இன்யாசியாரை போல உம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றவைகளை இந்த பூமியிலே இவர்கள் நிறைவேற்றிட, ஒளியாய் எழுந்து பிரகாசித்திட இவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய பேரன்பும் பேரிரக்கமும் இவர்களோடு இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் எங்கள் விண்ணகத் தந்தையே. அன்பு அன்னையே, பரிசுத்த தாயே, எங்களுக்காக எந்நாளும் பரிந்து பேசுகின்றவரே, இந்த பச்சிளம் குழந்தைகளுக்காக உம்முடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசி உம்முடைய அன்பிலும் உம்முடைய பரிந்துரையிலும் இவர்கள் எல்லாவித அருள் வரங்களையும் பெற்று தங்களுடைய வாழ்வில் கனி கொடுக்கின்றவர்களாக, இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக எழுந்து பிரகாசிக்கும்படியாக பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்க பரிந்து பேசுங்க. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே இப்போ வாட்சும் ஜெபிப்பீங்கள்ல, இப்போ வாட்சி ஜெபிக்கிற நேரம் இந்த அண்ணனை என்ன செய்யணும், நினச்சி பார்த்துக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். இப்படி ஒரு லூஸ் அண்ணன் ஒரு நாள் வந்து எங்களை சந்திச்சாங்க, என்னெல்லாமோ பேசுனாங்க, ஏதோ வந்து பார்த்தாங்க, அதுக்காக வேண்டி ஆண்டவரே அவரை ஆசீர்வதிங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.